ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஞானத்தின் ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 34:9 இப்போது வாசிக்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பாருங்க, மோசே என்ற ஒரு மனுஷன் 32 லட்ச ஜனங்களை வழிநடத்தின ஒரு மனுஷன் தான் மோசே. இந்த மோசே பாருங்க, அவரோட ஊழியத்திற்கு அப்புறமா யோசுவா என்ற ஒரு மனுஷனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும், உத்தியோகத்தை கொடுக்கணும். உத்தியோகத்தை கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாமே பாருங்க மற்றவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஆவிய தேவன் பாருங்க இலவசமா கொடுத்திருந்தாரு, மோசேக்கு கொடுத்திருந்தாருங்க. உடனே இவர் லீடரா இருந்தவர் இன்னொரு லீடரை அவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிற பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கணும். அதுல ஒண்ணுதாங்க ஞானத்தின் ஆவியானவர். அந்த ஞானத்தின் ஆவியானவரை பாருங்க தன்னுடைய உடம்புல இருக்கிற தன்னுடைய சரீரத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை மற்றவருக்கு கொடுக்க இருக்க அதிகாரம் கடவுள் கொடுத்திருக்காருங்களே. அப்ப என்ன செய்யறாருன்னா, அவரோட கையில பாருங்க கைகளை வைக்கிறாராம். யோசுவா தலையில கை வச்சு ஆவியானவர் பாருங்க ஞானத்தின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே பாருங்க ஞானத்தின் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு யோசுவா வழி நடத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்க அடங்காபிடாரியான ஜனங்கங்க. ஆனா அவங்க பாருங்க கீழ்ப்படிந்து நடக்க இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட அப்புறமா ஜனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும், அதுக்காக ஒரு ஞானம் வேணுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற 4 நபரை, ஒரு வீட்டுல இருக்க 4 பேரை வச்சு சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இங்க 32 லட்சம் ஜனங்களை சமாளிக்க ஞானம் வேணும். என்னங்க அப்ப எனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி கேட்காதீங்க. உலக பிரகாரமான அறிவு வேறங்க, தெய்வீக அறிவு வேற. தெய்வீக அறிவுன்றது பாருங்க, இங்க மோசே பாருங்க வானத்துல கொண்டு போய் தேவன் ஒரு மாடல் கொடுக்கிறாரு. இங்க இப்படிதான் இருக்கு, ஆசாரிப்பு கூடாரத்தை இந்த பூமியில நீங்க இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கொடுக்கிறாரு. ஆனா மோசே ஒரு மனுஷன் பார்த்துட்டு வந்து கீழே பூமியில உள்ளவங்க கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் போயிட்டு ஆண்டவருடைய ஆசாரிப்பு கூடாரம் இப்படிதான் இருக்கணும், பரலோகத்துல இருக்கிற மாடலை நான் பார்த்துட்டேன், அப்போ இப்படிதான் செய்யணும்னு சொல்லும் பொழுது, நீங்க சொல்றது யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்து சொல்றதை செய்யறதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு ஞானம் தேவை தெரியுங்களா, அறிவு தேவை. அந்த ஞானம் எல்லாருக்குமே இல்லைங்க. பாருங்க அந்த இடத்துல தெய்வீக ஞானத்தை பாருங்க கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த வேலையை செய்வதற்கு அவர் ஞானத்தின் ஆவியானவர் அந்த இடத்துல அந்த அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது பல காரியங்களை அந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு ஐடியா அந்த இடத்துல ஆசாரிப்பு கூடாரம் எப்படி வரணும், தொங்கல் எப்படி வரணும், எப்படி அந்த அமைப்புகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. அங்க பார்த்துட்டு வந்ததை ஒரு மனுஷன் சொல்றதை இங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யவும் ஞானம் வேணும் இல்லையா. அப்போ ஞானத்தின் ஆவியானவர் நிரப்பும் பொழுது பாருங்க கேட்கிறவங்களுக்கும் அதை சொல்லி பாருங்க புரிந்து கொள்றதுக்கும் தனியா ஒரு தெய்வீக ஞானம் அவசியம். அப்போ உங்க ஓனர் ஏதாவது ஒருத்தர் ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாடல்ல நீ இந்த படத்தை எடுக்கலாம், இந்த மாடல்ல நீங்க குடும்பத்தை நீங்க நடத்தலாம், என் வாழ்க்கையில நான் இப்படிதான் குடும்பத்தை நடத்தினேன், நீயும் இப்படி நடத்தலாமான்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை புரிஞ்சு கொண்டு செய்யறவங்க ஒரு சில பேர் தாங்க செய்யறாங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க, எங்க அம்மா கைப்பக்குவம் பாருங்க அப்படியே இவளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி? தெய்வீக ஞானம். எப்படின்னா சொல்றத புரிஞ்சுக்கிட்டு செய்யறது அது ஒரு விதம், நான் என்னதான் செய்வேன், நான் செய்யறதான் செய்வேன் அப்படின்னு சொல்றது ஒரு ரகம். அப்போ தெய்வீக நீங்க ஞானத்தை கேட்கும் பொழுது பாருங்க, அங்க தேவன் சொல்ற விதமா உங்களால குடும்பத்தை நடத்த முடியும், பிசினஸை நடத்த முடியும், உங்க வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ ஞானம் அவசியம் தானங்க. ஞானத்தின் ஆவியானவரை இன்னைக்கு நம்ம அழைக்க போகிறோம். ஞானத்தின் ஆவி இருந்தா பாருங்க குடும்பத்தை கட்டலாம், குடும்பத்தை பாருங்க நடத்துறதுக்கும் ஆவி வேணுங்க. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற பெண்கள் பாருங்க விசேஷமான காரியங்களை செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம ஞானத்தின் ஆவியானவரை அழைப்போமா? வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல ஞானத்தின் ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை மோசேக்கு இலவசமா கொடுத்தீங்க, எங்களுக்கு இலவசமா நீங்க கொடுக்கலையே, எங்களுக்கெல்லாம் தருவீங்களா, இல்ல நீங்க சில மனுஷங்களுக்கு தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நாங்க நினைக்கலாம். ஆனா நீங்க யாக்கோபு 1:5 சொல்றீங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கீங்க. நீங்க கேட்டா கொடுப்பன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இது வரைக்கும் ஒருவேளை நாங்க பொது அறிவுல பொது ஞானத்துல நடந்திருக்கலாம், ஆனா விசேஷமான ஞானத்தை ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஞானத்தின் ஆவியானவரை அழைக்கிறோம், வரவேற்கிறோம். நீ வருக வருக என நீங்க ஆண்டவரை குடும்பத்தை
நடத்தி கொடுங்க, பிசினஸை நடத்தி கொடுங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷர்களுக்கும் ஆண்டவரே ஏசப்பா இது ரொம்ப முக்கியமான காலகட்டத்துல இருக்கும். அது எல்லாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில ஜெயிக்க ஞானத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஞானமற்றவர்களாக இல்லாமல் ஞானம் உள்ளவர்களாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றியும் ஜெயமாக மாற்ற ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.